வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி அதிரடியாக அடுத்த பிரதமராக பதவியேற்கிறார். ஸ்டாலின் துணை பிரதமரா? இன்னும் 40 இடங்கள்ல காங்கிரஸ் கூடுதலாக தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து இருந்தால் இந்த நேரத்துல தமிழகத்துடைய முதலமைச்சர் தங்க தளபதி அவர்கள் கை காட்டக்கூடிய நபர் பிரதமர் பதவியில அலங்கரித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு அதிகபட்சமா போய் ஸ்டாலினுக்கு டெபுட்டி பிரைம் மினிஸ்டருடைய சீட் கூட வந்து கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எதிர்கட்சிகள் என மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு சில சூழ்நிலைகள்ல தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழா வந்து போயிருச்சு. கொஞ்சம் காங்கிரஸ் எனக்கும் நானும் நினைச்சது அதுதான். ஒரு 40 சீட்ஸை எக்ஸ்ட்ராவா வந்து காங்கிரஸ் வந்து எடுத்திருந்தாங்கன்னா ஓகேங்களா, அந்த 100 அப்படின்ற நம்பர் அவங்களுக்கு 140 வந்து 235 ஒரு 40 எடுத்திருந்தாங்கன்னா என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 235 நம்பர் இன்னும் கொஞ்சம் ஒரு 40 எடுத்திருந்தா என்ன ஆயிருக்குன்றத கொஞ்சம் எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க. 45, 55, 65, 75 ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த எந்த கட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இங்க எந்த கட்சினா பிஜேடி, பிஜு ஜனதா தளம் பார்ட்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி பார்ட்டி, தெலுங்கு தேசம் பார்ட்டி, இதெல்லாம் சேர்த்து 30 பிளஸ் ஒரு 275 300 பேரோட சர்வ பலம் பெற்று ஆட்சியை வந்து நடத்தியிருப்பாங்க. பட் அவங்களுடைய ஆட்சியும் கவிழ்ந்திருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, அவங்களுடைய ஆட்சியும் கவிழ்ந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பிஜேபியை வராமல் தடுத்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொது எதிரி அவன் வரக்கூடாது. இதுதான் வந்து நம்முடைய தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய அரசியல் பேட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த அரசியல் பேட்டர்னை மாற்றக்கூடிய அளவிற்கு எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அரசியல் ரீதியாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடவங்க எல்லாருமே எங்களுடைய ஆதரவை நாங்கள் மோடிக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஆகிறாது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இங்க திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக பிரதமர் பதவியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்க வாய்ப்புகள் வந்து இருக்கலாம், ஃபியூச்சர்ல இருக்கலாம், அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதா நண்பர்களே. ஸோ அதனால வந்து நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ராகுல் காந்தி நெக்ஸ்ட் அடுத்த பிஎம்மா வந்து ஆக போறாருன்னா வந்து கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினெட்லி ஹேண்டில் பிஎம் போஸ்ட். பிஎம் போஸ்ட் ஒரு சில பேருக்கு வந்து அழகாக எழுதி வச்சிருக்கோம். ஸோ அது ராகுல்ஜிக்கு எழுதி வச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ராகுல்ஜி அதுக்கு தகுதியானவரும் நான் நம்புறேன். ஓகேங்களா, இந்திரா காந்தி குடும்பத்திலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வந்து தொடர்ந்து தோற்பதாக வரலாறுகள் இருக்காது. வரலாறுகள் மாறும் கண்டிப்பா.